அன்பார்ந்தவர்களே, நாம் கொண்டாடக்கூடிய வழிபாடும் சரி, வாசிக்கின்ற இறைவார்த்தையும் சரி, நம்மை எவற்றை நோக்கி இட்டு செல்ல வேண்டும் என்றால், பொய்மையிலிருந்து உண்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், தீமையிலிருந்து நன்மைக்கும் நம்மை இட்டு செல்ல வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழாத போது நாம் வழிபாடை கொண்டாடுவதும் இறைவார்த்தையை வாசிப்பதும் அர்த்தமில்லாமல் போய்விடும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற முதல் வாசகத்திலே பேதுரு மனமாற்றத்திற்கான அழைப்பினை தருகிறார். இந்த பேதுரு ஒரு காலகட்டத்திலே இயேசு கைது செய்யப்பட்ட போது அவரை மறுதலித்தவர், தன்னை ஓர் அறைக்குள்ளே அடைத்து வைத்து பயந்து வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் தூய ஆவியாருடைய வருகைக்கு பிறகும் ஆண்டவருடைய ஆற்றல் மிக்க வார்த்தைகளை கேட்ட பிறகும் அவர் வல்லமை பெற்ற மனிதராக, புதிய மனிதராக மாறுகிறார். திரண்டிருந்த மக்களை பார்த்து, நீங்கள் மனம் மாறுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்கிறார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்தில் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார், திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் அவர் கொடுத்த திருமுழுக்குக்கும் இயேசு கொடுக்கிற திருமுழுக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் உணர்ந்து, திருமுழுக்கு யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறார், அதில் பாவ மன்னிப்பு என்பதை கிடையாது. ஆனால் இயேசு கொடுக்கக்கூடிய திருமுழுக்கு, அவர் பெயரால் பெறக்கூடிய திருமுழுக்கு என்பது பாவ மன்னிப்பை நமக்கு வழங்குகிறது. அத்தகைய அழைப்பினைத்தான் பேதுரு அன்றைய காலகட்டத்தில் யூதர்களுக்கு வழங்கினார். இன்றைக்கு பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பொருந்தவனாக இருக்கின்றனவா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு மக்களை பார்த்து மனம் மாறுங்கள் என்று சொன்னார் என்றால், இன்றைக்கு நாம் மனம் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் இருளின் பிடியில் இருக்கலாம், தீமையின் பிடியில் இருக்கலாம், பொய்யின் பிடியில் இருக்கலாம். இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஒளியின் மக்களாக, உண்மை பேசக்கூடிய மக்களாக, நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலே ஒரு வார்த்தையை சொல்வார். மத்தேயு நற்செய்தியிலே 3வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே படிக்கிறோம். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். நாம் மனம் மாறிவிட்டோம் என்பதை செயல்களை காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஜான் ஹென்றி நியூமன் என்ற ஒரு மனிதரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலகட்டத்திலே அவர் அடிமைகளை ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து ஏற்றி அதனை கப்பலிலே கொண்டு அமெரிக்காவில் போய் விற்று வந்தார். மிகவும் மோசமான, தாறுமாறான, தவறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நாள் அவர் அடிமைகளை கப்பலிலே ஏற்றி கொண்டு போகிற பொழுது கப்பலிலே மிகப்பெரிய சூறாவளி வீசுகிறது, புயற்காற்று வீசுகிறது. அவர் அலறுகிறார், அஞ்சுகிறார், தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து போகிறது என்று அவர் நினைத்தார். அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, நான் கடவுளிடத்திலே மன்றாடுவேன், கடவுள் என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி விட்டார் என்றால் நான் இந்த பாவ வாழ்க்கையை விட்டு புதிய மனிதனாக நான் வாழ்வேன் என்று உறுதியெடுத்தார். அதன்படி அவர் கடவுளிடத்திலே மன்றாடினார். அவர் வேண்டிய சில மணித்துளிகளிலேயே புயற்காற்று நின்றது, அமைதி பிறந்தது. அப்போது அவர் முடிவெடுத்தார், நான் இது போன்ற வாழ்க்கையை வாழ மாட்டேன், புதிய மனிதராக வாழ்வேன் என்று உறுதியெடுத்து கொண்டு அதன்படியே அவர் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒரு அருள் பணியாளராக மாறினார், புதிய மனிதராக மாறினார். இன்றைக்கு அவர் திரு அவையிலே புனிதராக கருதப்படுகிறார் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய மனமாற்றம் ஏற்படுகிறதா என்று சிந்தித்துப்பார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்திலே மகதலா மரியாவை பற்றி படிக்கும். மகதலா மரியாவை பற்றி நாம் லூக்கா நற்செய்தியிலே 8வது அதிகாரத்தில் ஒரு சிறு குறிப்பினை வாசிக்கிறோம். அவரிடத்தில் 7 பேய்களும் நோய்களும் இருந்தன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவற்றை அவரிடமிருந்து நீக்கினார் என்ற ஒரு குறிப்பினை படிக்கிறோம். அவர் 7 பேய்கள் நீங்க பெற்றவர் என்றால் ஒரு காலகட்டத்தில் அவரும் சாத்தானுடைய பிடிக்குள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவரை
இயேசு விடுவித்தார். அதனால்தான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றார், புதிய மனிதராக மாறினார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ளக்கூடிய பேச்சினை பெறுகிறார். அவர் தேடினார், கண்டடைந்தார், பழைய நிலையிலிருந்து புதிய பெண்மணியாக வாழ்ந்தார். அதனால் உயிர்த்த ஆண்டவருடைய காட்சியை அவர் கண்டடைந்தார். ஆகவே நாம் மனம் மாறுகிற பொழுது கடவுளுடைய மேலான ஆசிகளை பெற்றுக்கொள்வோம். ஆகவே பேதுரு சொல்வது போன்று நாம் மனம் மாறுவோம். மகதலா மரியாவை போன்று நாம் மனம் மாறுகிற பொழுது புதியதொரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டடையக்கூடிய பேச்சினை பெற்றுக்கொள்வோம். அத்தகைய வரத்திற்காக கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு வந்தார்.